நான் உங்கள் கவி. இன்றைக்கி சிம்பிள் டேஸ்டி ஒரு 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சைட் பையில் ஒரு 10 பீஸ் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடல, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, சோம்பு கொஞ்சம், பட்டை ஒரு பீஸ் போட்டுக்கலாம், கிராம்பு ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் வதங்கின உடனே அதில் இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். இது தண்ணி பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டிப்படாமல் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கிற ஸ்பீடில் நம்ம உருளைக்கிழங்க தோல் உரித்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா கொதித்த உடனே உருளைக்கிழங்கு உள்ளே போட்டுட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கூடையும் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.